சதாசிவம் சர்வம் பிரம்மம் அதுவே சதாசிவம். தெய்வம் மனுஷ ரூபேனா அப்படின்ற வார்த்தைய இப்போ ஒரு கதை மூலியமா சொல்றேன். ஒரு பிள்ளையார் பக்தர், அவரு அந்த ஆத்தங்கரையில ஒரு அரச மரத்துக்கிட்ட ஒரு விநாயகர் இருக்கார் சித்தி வித்தியோட. எப்பயுமே அந்த பிள்ளையார் பக்தர் அந்த ஆத்தங்கரையில போய் குளிப்பாரு, விநாயகர் பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணுவாரு. தன்னால முடிஞ்ச ஏதோ ஒண்ணு திராட்சை, ஏதோ ஒரு பழம் தனக்கு முடிஞ்சதை வச்சுட்டு பகவானை பிரார்த்தனை பண்ணிட்டு 2 தோப்புகரில் போட்டுட்டு போயிட்டே இருப்பார். இப்படி போயிட்டு இருக்கும் பொழுது 4 மணி பொழுதுவனமா போயிட்டு இருக்கு. ஒரு நாள் அந்த ஊர்ல வெள்ளம் கரை புரண்டு ஓட போறது அப்படின்னு ஒரு விஷயத்த அவர் தெரிஞ்சுக்கிட்டார். அவர் யார போய் உடனே பிடிச்சிப்பாரு? தன்னுடைய கடவுளை தான் போய் பிடிச்சிப்பாரு. பிள்ளையாரப்பா, இந்த ஊர்ல வெள்ளம் வரப்போதாமே, ஊரெல்லாம் அழிஞ்சுன்னு சொல்றாங்களே, நீ என்னை எப்படியாவது காப்பாத்துது அப்படின்ட்டு பிள்ளையார்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறார். ஏன்னா எனக்கு உன்னோட்டா யாரும் கிடையாது, நான் இந்த ஆத்தங்கரையில இருந்து அந்த கரைக்கு போயிடணும், என்னை காப்பாத்தி விட்டுடு அப்படின்னு பிள்ளையார்கிட்ட போய் வேண்டிக்கிறார். ஏன்னா ஒரு பிள்ளையார் பக்தராச்சே, அதனால அந்த பிள்ளையார் வேண்டிட்டார், என்னை இந்த ஆத்துல இருந்து அந்த கரைக்கு கொண்டு போய் விட்டுடு அப்படின்னு. பிள்ளையார் என்ன சொல்றாரு? நம்மளை நம்பி கூப்பிட்டு பூஜை பண்ணிருக்கான், உங்களை நம்ம காப்பாத்தாட்டினா வேற யாரும் காப்பாத்த போறாங்க? நம்மளுடைய பக்தனாச்சே, அதனால ஊர்ல வெள்ளம் வருதுன்னு தெரிஞ்ச உடனே இவன் நம்மளதானே வந்து பிடிச்சி சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி, நம்ம என்ன பண்ணுவோம், இவனுக்கு நல்லது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி சரி உனக்கு நான் எல்லாம் நல்லது பண்றேன்னு சொல்லிட்டு கனவுல சொல்லிட்டு போயிட்டாரு. மறுநாள் பாரு, வெள்ளம் புரண்டு ஓடுதுன்னு எல்லா மூட்டையை முடிச்சு எல்லாம் கட்டிக்கிட்டு இந்த ஊரை விட்டு எடுத்த ஊருக்கு போயிடணும் அப்படின்னு எல்லா மூட்டை வச்சு கிளம்பி போயிட்டு இருக்கு. அப்ப எல்லாரும் கூப்பிடுறாங்க, இந்த வண்டியில ஏறிக்கப்பா போலான்னு. அதெல்லாம் முடியாது, இந்த பிள்ளையார் காப்பாத்துறேன்னு சொல்லியிருக்காரு, நீங்க எல்லாம் போங்க அப்படின்ட்டான் பாரு. அடாடா, அந்த பிள்ளையார் சொல்றாரு, என்னடா கூப்பிடுறாங்க இவன் போக மாட்டேங்கிறானே, அப்படி என்னதான் பண்ண போறாங்கன்னு பாக்கலாம் அப்படின்னு பிள்ளையார் உட்காந்துட்டு இருக்காரு அந்த ஆத்தங்கரை பக்கத்துல. இவர் என்ன பண்றாரு, பிள்ளையார நினைச்சுக்கிட்டு அந்த ஆத்துல இறங்கிட்டாரு. அப்போ இந்த பிள்ளையார் ஆச்சரியப்படுறாரு, இவன் எதுக்கு ஆத்துல இறங்கினா அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருக்கும்போது, பிள்ளையாரப்பா இங்கிருந்து நான் அந்த கடைக்கு போனா சீக்கிரமா எங்க ஊருக்கு போயிடுவேன், அதனால நான் இது வழியா போயிடுறேன் அப்படின்னு. அப்போ அந்த ஒருத்தர் திடீர்னு வர, அப்பா ஆத்துல இறங்காதே, ஆழம் ஜாஸ்தியா இருக்கு, தண்ணி வேற வந்துகிட்டு இருக்கு, இந்த ஆறு வழியாதான் போகுது, நீங்க மேல ஏறுபா அப்படின்றார். வர முடியாது, நீ வேலை நீ பாரு அப்படின்ட்டான். அந்த ஆத்துல இறங்கிட்டான் பாரு. இறங்கினு காலில் இவ்வளவு தூரம் தண்ணி. அப்ப என்ன சொல்றான் பாத்தியா, பிள்ளையாரப்பா என்னை காப்பாத்தணும். இந்த பிள்ளையாருக்கு என்ன பண்ணும், ஒரு சைக்கிள்ல வந்து வண்டி மனுஷ ரூபத்துல சைக்கிள்ல வந்துட்டு, எப்பா ஆத்துல ஆழம் ஜாஸ்தியா இருக்கு, தண்ணி வந்துகிட்டு இருக்கு, அடிச்சு உன்னை தள்ளிட போயிட போகுது, அதனால இந்த சைக்கிள் ஏறு, இந்த ஒண்ணு கரையில விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி இந்த பையன் சொல்றானா. அதுக்கு இவன் சொல்றான் பாரு, பிள்ளையார் பக்கம் போ என்ன பிள்ளையார் காப்பாத்துவார், நீ ஒண்ணு என்ன சைக்கிள்ல கூட்டு போக வேண்டாம். இந்த பிள்ளையார் யோசிக்கிறார், என்னடா இது, சைக்கிளை இவனுக்காக நான் மிதிச்சுட்டு வந்திருக்கேன், இவன் போன்னு விட்டானே, மறுபடியும் ஆத்துல நடக்கான். இவ்வளவு தூரம் முட்டி வரைக்கும் தண்ணி வந்துருச்சு, பிள்ளையாரப்பா என்னை காப்பாத்தணும். இவர் என்ன பண்ணாரு, ஒரு பைக்ல மனுஷ ரூபத்துல வந்து, அப்பா ஆழம் ஜாஸ்தியா இருக்கு, நீ பைக்ல ஏறு, உன்னை கொண்டு போய் உன் ஊர்ல விடுறேன், அப்போ என்ன பிள்ளையார் காப்பாத்துவாரு, நீ ஒண்ணு காப்பாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு இருக்காரு. பிள்ளையார் மறுபடியும் யோசிக்கிறார், இவனுக்காக பைக் எடுத்துட்டு வந்தனே, இப்ப இவன் என்ன போட்டானே. மறுபடியும் ஆத்துல இறங்கும்போது இந்த தூரம் வரைக்கும் தண்ணி வந்துருச்சு. தண்ணி வரும்போது இவனுக்கு பயம் இருக்கு, பிள்ளையார் பக்தருக்கு, பிள்ளையாரப்பா என்ன காப்பாத்து அப்படின்னா. உடனே இவர் என்ன பண்ணாரு, ஒரு பஸ் எடுத்துட்டு வந்தாரு. பஸ்ல ஏறிடா, நான் 10 பேர் உட்கார்ந்துட்டு இருக்காங்க, நம்ம ஊருக்கு தான் போறது, ஏறிப்போ அப்படின்னு. போப்போ, இந்த பஸ்ல நான் வந்து ஒன்னும் கிழிக்க போறது இல்ல, இந்த பகவானுக்கு பிள்ளையார் காப்பாத்தன்னு சொல்லிட்டாரு, அதனால இந்த பிள்ளையார் காப்பாத்தாரு, போப்போ அப்படின்ட்டான். பிள்ளையார் யோசிக்கிறார், உனக்காக பஸ்ஸை வேற கொண்டு வந்தோம், இவன் பஸ்ஸும் ஏற மாட்டேங்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஆத்துல நடக்கும்போது மார்பு தண்ணி வந்துருச்சு. பிள்ளையாரப்பா என்னை காப்பாத்து அப்படின்னா. உடனே அவர் என்ன பண்ணிட்டாரு, பெரிய லாரி, அந்த லாரியில ஒரு ஆள் கூட இல்ல, இவனுக்காகவே கூட்டு வராம்பாரு, அந்த லாரி எடுத்துட்டு வராம்பாரு பிள்ளையாரு. இந்தப்பா லாரி அந்த பக்கம் தான் போகுது, நல்லா உருண்டு பிறந்து நல்லா வண்டியில ஜாலியா வரலாம், ஏறு வா அப்படின்னு. போப்போ என்ன பிள்ளையார் காப்பாத்துவார். என்னடாது இவ்வளவு பெரிய லாரியை விட்டு வர மாட்டேங்கிறானே அப்படின்னு இது வரைக்கும் தண்ணி வந்துருச்சு அவன் ஆத்துல இருந்து. அப்ப பாக்குறாரு, பிள்ளையாரப்பா என்ன காப்பாத்துன்றோம், பிள்ளையார் யாரோ ஏணி விட்டாரு, ஏணி விட்டு ஏறி வாடா அப்படின்னாரு. அப்ப சொல்றாரா, போப்போ என்ன பிள்ளையார் காப்பாத்தாரு, இந்த ஏணில எல்லாம் ஏற வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்ட்டு. அதுக்குள்ள அந்த பிள்ளையார் என்ன பண்ணாரு, யாரா ட்ரெயின் ஏற மாட்டேன்ட்டானா, சரி போ அப்படின்னு இவரதான் எதிர்பார்க்கணும்னு சொல்லிட்டு அவருக்கு திரும்பி பாக்குறதுக்குள்ள இவனை தண்ணியில அப்படியே முழுகி அந்த பையன் இறந்து போயிடுறான். அந்த பக்தர் இறந்து போயிடுறாரு. இறந்து போன உடனே இவருக்கு சரியான கோபம் அந்த பிள்ளையாருக்கு.
இப்பேற்பட்ட பக்தனுக்கு நம்ம இவ்வளவு புத்தி சொல்லியும் இத்தனை வண்டி அனுப்பியும் இவன் வந்து நம்ம பேச்ச கேட்காம போயிட்டானே அப்படின்னு கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன பண்றாரு, திடீர்னு அந்த சடலத்துக்கிட்ட போய் கொஞ்ச நேரம் அந்த உயிரை திருப்பி அவங்க உடம்புக்குள்ள புகுத்து சொல்றாரு, ஏண்டா உனக்காக சைக்கிள்ல வந்தேன், பைக்ல வந்தேன், பஸ்ல வந்தேன், லாரியில வந்தேன், ஏரோப்ளேன்ல கூட வந்தேன். ஆனா நீ உன் உயிரை காப்பாத்துக்கிறதுக்கு நான் எவ்வளவு போராடி உன்னை காப்பாத்துறேன். ஆனா நீ என்ன புள்ளையார் காப்பாத்த உன்னுடைய அறியாமை எந்த அளவுக்கு இருக்கு பாரு உன் பக்தியில. உன் பக்தி அறியாமையில போயிட்டேடா. ஏன்னா இத்தனை ரூபத்துல வந்து நீ கடவுள் வராரு நம்மளை பத்தியா அப்படி ஓங்கி ஒரு உதவு தரலாம் பாரு அவனை. இனிமே நீ போய் அடுத்த யுகம் அடுத்த ஜென்மம் நீ வந்து குரு கிட்ட போய் அறியாமையை போக்கி தெளிவா இருந்து பக்தினா என்ன, சரணாகதினா என்ன, தெய்வம் எப்படி வரும் இதெல்லாம் உணர்ந்த பிறகுதான் இனிமே உனக்கு எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டுல அந்த உயிர் என்ன பண்ணிட்டாரு, மறுபடியும் பிரிச்சு அவனை மேல ஒரு அனுப்பி விட்டுட்டார். தெய்வம் மனுஷ ரூபானா தானே, தெய்வம் மனுஷ ரூபேனா அப்படின்னா என்ன அர்த்தம்? தெய்வம் நேரா வருமா? வராது. யானையா வந்ததுன்னு அவன் என்ன பண்ணிருப்பான், பயந்து மிரண்டு ஓடிட்டு இருப்பான், யானை துரத்துறதே அப்படின்ட்டு. அதனாலதான் கடவுள் என்ன பண்ணிட்டாங்க, மனுஷ ரூபத்துல வந்து உதவி பண்ண ஆரம்பிச்சாங்க. அதையே நம்ம நம்பல அப்படின்னா அப்புறம் நம்ம வேற யாரை நம்புவோம்? திடீர்னு நம்ம போய் கீழே விழுந்துடுறோம், ஒருத்தர் வந்து தூக்குறாரு, கடவுள் மாதிரி வந்து என் குழந்தைய காப்பாத்துறேன் அப்படின்ற வார்த்தையை சொல்றாங்களே, அந்த இடத்துல நீ கடவுளாத்தானே இருக்க. அப்போ அவனுக்கு அது கடவுளா தெரியுது, நீ மனுஷன்தான். ஆனா அந்த காப்பாத்தின உடனே அந்த வாயில அந்த வார்த்தை என்ன, கடவுள் மாதிரி வந்து எனக்கு அவன் குழந்தைய காப்பாத்துறேன்னு சொல்றாங்களே. அது போலதான் தெய்வம் மனுஷ ரூபேனா அந்த வார்த்தைக்கு சரியான அர்த்தம் எது தெரியுமா? சத்குரு. அப்போ குரு தெய்வம் மனுஷ ரூபத்துல குரு வந்திருக்காரு. கடவுள்னா என்ன, கடவுள் யாரு, பக்தினா என்ன, அன்புன்னா என்ன, பாசம்னா என்ன, உறவுகள் என்ன, உரிமைகள் என்ன, புரிதல் என்ன, இது அனைத்தையும் சொல்லக்கூடிய ஆசானாய் அந்த குரு உட்கார. அந்த குரு கிட்ட நாம என்ன பண்றோம், அறியாமையை போக்கி தெளிவை நம்ம கத்துக்கணும், தெளிவு நமக்கு வரணும். தெளிவு வந்த பிறகுதான் அறியாமை போகும். அறியாம போகிறதுக்காகவாது நாம தெளிவான குருவிடம் போய் தெளிவாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். தெய்வம் மனுஷ ரூபேனா அது யாரை குறிக்குது? சத்குருவை மட்டுமே குறிக்குது. சதாசிவம். அறிவோம்.